இன்றைய முக்கிய செய்திகள். சசிகலாவின் புதிய கட்சி அறிவிப்பு. தமிழக அரசியலில் இன்று ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட தனது புதிய கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் சசிகலா. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம். இதுதான் சசிகலாவின் புதிய அரசியல் ஆயுதம். தேர்தல் காலத்தில் சசிகலாவுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் இது. விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா? சசிகலாவின் அதிரடி பதில். தனிமரம் தோப்பாகாது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரனுக்கு சசிகலா கொடுத்த மறைமுக பதிலடி என்ன? இது குறித்த விரிவான தகவல்களை இன்றைய நேரலை செய்தியில் நாம் பார்க்கலாம். கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் குறித்த விளக்கம். சென்னை போயஸ் கார்டனில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா அவர்கள் தமிழக அரசியல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளார். கடந்த பிப்ரவரி 24 மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளன்று கழுதியில் நடந்த மாநாட்டில் புதிய கொடியை அறிமுகப்படுத்திய சசிகலா அவர்கள் இன்று கட்சியின் பெயரை அறிவித்துள்ளார். அக்கட்சியின் பெயர் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம். இந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தென்னந்தோப்பு சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இந்த சின்னம் குறித்து பேசிய சசிகலா அவர்கள், இந்த சின்னத்தில் 4 தென்னை மரங்கள் உள்ளன. இது ஒற்றுமையை குறிக்கிறது. தனி மரம் தோப்பாகாது என்ற பழமொழிக்கு ஏற்ப நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செல்வோம் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். திமுக மீதான விமர்சனம் மற்றும் கட்சியின் நோக்கம். செய்தியாளர் சந்திப்பில் திமுக அரசை மிக கடுமையாக சாடினார் சசிகலா. திமுக எனும் தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அகற்றவே நான் இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்று ஆவேசமாக பேசினார். அவர் முன்வைத்த முக்கிய குற்றச்சாட்டுகள். பாதுகாப்பின்மை. தமிழகத்தில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை. சட்டம் ஒழுங்கு. திடீரென ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளும் கலாச்சாரம் பெருகிவிட்டது. மக்கள் அதிருப்தி. தான் மக்களிடம் பேசிய போது அவர்கள் திமுக அரசு மீது மிகுந்த அதிருப்தியில் இருப்பதை உணர்ந்ததாக குறிப்பிட்டார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்களை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வருவதே தனது லட்சியம் என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கூட்டணி அரசியல். விஜய் மற்றும் எடப்பாடி குறித்து இந்த செய்தியாளர் சந்திப்பில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது கூட்டணி குறித்த கேள்விதான். குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் நிச்சயம் கூட்டணி அமைக்கப்படும் என பதிலளித்துள்ளார். இதன் மூலம் வரும் தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தேர்தல் முடிவுகளின் போது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது அவருக்கு தெரியும் என பதிலடி கொடுத்தார். மக்களுக்கு நியாய தர்மம் தெரியும், அவர்கள் முதுகில் குத்த மாட்டார்கள் என்று கூறியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிடிவி தினகரன் விமர்சனமும் சசிகலாவின் வியூகமும். சமீபத்தில் டிடிவி தினகரன் பேசும்போது, புதிதாக கட்சி தொடங்க 6 மாதங்களாவது ஆகும், யாராவது கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால் நம்பாதீர்கள் என சசிகலாவை மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தார். இதற்கு இன்று பதிலளித்த சசிகலா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது ஒரு தொண்டர் பதிவு செய்த அதிமுக கட்சியை எப்படி எடுத்து நடத்தினாரோ அதேபோல நானும் ஒரு தொண்டர் தொடங்கிய கட்சியில் என்னை இணைத்து கொண்டுள்ளேன் என தெளிவுபடுத்தியுள்ளார். இதன் மூலம் சட்ட ரீதியான சிக்கல்களை தவிர்த்து மிக திட்டமிட்டு அவர் களம் இறங்கியிருப்பது உறுதியாகியுள்ளது. ஆக தமிழக அரசியல் களம் இப்பொழுது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. சசிகலாவின் இந்த தென்னந்தோப்பு சின்னம் மக்களிடையே எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், வரும் தேர்தலில் இது அதிமுக மற்றும் திமுக வாக்குகளை பிரிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். சசிகலா அவர்கள் 4 தென்னை மரம் தோப்பு என்று சொன்னது, அந்த 4 கூட்டணி யாரெல்லாம்? விஜய் அவர்கள், சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவர்கள், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களா? உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்டில் பதிவு செய்யலாம். இந்த கூட்டணி அமைந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்.